ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர படத்தில் பஞ்சமே இல்லை. த தலைவே இஸ் பேக். சரிங்களா? அந்த எங்க இருந்தாலும் அவ்வளவுதான்டா உனக்கு. இப்ப வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புனீங்க ப்ரோ. படத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? லவ், லாஃப்டர், வார். அப்படியே ஒவ்வொன்றா லவ்னா என்ன, லாஃப்டருக்கு என்ன பண்ணணும், வார்க்கு என்ன பண்ணணும்னு சும்மா ஒவ்வொரு சீனையும் தரமாக எடுத்திருக்காரு. நடுவில் இன்னும் ட்விஸ்டெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரைலரில் இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்காத படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. வாங்க ஃபைனலாக ஸ்க்ரீன் பிளே கார்த்திக் சுப்பராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி போவார். படத்தில் லவ் தான் தம்மம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது இல்லை, வேற ஒன்று இருக்கு. சென்டிமெண்ட்டு தரமா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே தரமா இருக்கு. சூர்யா 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 ப்ரோ ஒண்ணே சொல்றேன். We are fucking back ப்ரோ. இது ரெட்ரோ இல்ல, சூர்யானாவோட ரீஇன்ட்ரோ. சூப்பரா இருந்தது. கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறோம், எல்லாரும் வந்து படத்தை பாருங்களேன். சூப்பரா இருந்தது. அப்படிலாம் இல்லை, எப்பயுமே அவர் நடிச்சா சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. நான் படத்தை பத்தி எதுவுமே சொல்ல வரலண்ணா. படம் எப்ப எங்க தலைவன் படம் எப்பவுமே ஒரு மாஸ் தான். அந்த கங்குவா படத்தை பத்தி சொன்னாங்க, இது இப்படி அது அப்படி இப்படின்னு. எங்க அண்ணனை பத்தி நிறைய சொல்லுவானுங்க, சொல்றதுக்கு வருவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனா அந்த படத்தை எங்க அண்ணனோட ஆக்டிங்க்கு கால் தூசிக்கு வர மாட்டானுங்க. அவர் உடம்ப காமிக்கிறாரு பாருங்க, 50 வயசுல இருக்கிற உடம்பாங்க அது. ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளவு கூஸ்பம்ங்க. கார்த்திக் சுப்ராஜ் மாஸ் பண்ணிட்டாரு. எங்க தலைவன் தான், எப்பவே என் தலைவன் தான். ஐயோ மியூசிக்கா அது. ஒவ்வொரு மனுஷனும் இங்க வந்து கால்ல இருந்து ஆடுது, அந்த அளவுக்கு மாஸ் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வாரி தியேட்டர்லாம் டார்டாரு. சூரா விட்டாரு எங்க தலைவன். உழைப்புக்கு இப்பதான் முயற்சி. சூரா விட்டாரு. இந்த கதையில வேற யார் நச்சுனாலும் இப்படி நச்சிருக்க முடியாது. அந்த புள்ள பாடி பில்டிங்லாம் சாணா பூச்சை கத்தி மாதிரி போட்டுக்கிறாரு. பிஜிஎம் சூரா விட்டாரு. கனிமால யாரு பூஜை ஆடுறா ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் செஞ்சுட்டாருங்க. சூர்யா ஆக்டிங், சூர்யா கம்பேக். சனா தான் படமே. சனா இல்லனா படம் கிடையாது ப்ரோ. சனா தான், அணிலாம் கிடையாது, சனா மட்டும் தான். எங்களுக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணாவோட ப்ரெசன்ஸ் எல்லாமே, ஒவ்வொரு சீனும் வந்து அப்படியே மாஸ், எல்லாத்தையும் இப்படி கையில் கிடச்செல்லாம் கிழிச்சு போடுற மாதிரி இருந்தது. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓவரால் பேக்டா. எங்களுக்கு வந்து எதிர்பார்த்தது இதுதான். சிங்கம் மறுபடியும் திரும்புமான திரும்பிடுச்சு போடு. சிங்கம் திரும்புமா திரும்பிடுச்சு. சாங்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? வேற லெவல். எல்லா சாங்கும் நாங்கள் ஆல்ரெடி பாட்டு ரிலீஸ் ஆன டைம்ல எல்லா சாங்கும் நாங்கள் வந்து மனப்பாரமாக கேட்டு எல்லாமே வச்சிருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாங்கு கண்ணாடி பூவுமே செம்ம ஹிட்டு. அடுத்து வந்து நம்ம கனிமா கேட்கவே வேணாம். ரீல்ஸ் எல்லா போடாத செலிபிரிட்டிஸே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சாங் த ஒன், எங்கள் அண்ணனுக்காகவே எழுந்த மாதிரியான சாங் அது. எப்போ வரும் கனிமா ஒன்ஸ் மோர் போட்டுருக்கலாம். அது வந்து ஒரே ஷார்ட். சரி ஓகே, ஸ்பாயில் பண்ண வேணாம், நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் போய் பாருங்க. ஏன் கனிமாவை வந்து செகண்ட் டைம் ஃபேன்ஸுக்கு போட முடியலன்ற ரீசனே நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். சூர்யாவோட ஆக்டிங் மட்டும் தான் ப்ரோ நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப இல்லை ரொம்ப பிஜிஎம் சந்தோஷம் சூப்பராக போட்டுருக்காப்புல. நிறைய லேக் படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டோரி லைன் அப் லாஸ்ட்டாக தான் கொண்டு வந்து முடிக்கிறேன். நடுவில் வந்து லேக் ஆனது மட்டும் தான் ப்ராப்ளம், மற்றபடி படம் கூட்டு ப்ரோ. அது வேற ப்ரோ. சிவா அது செய்கை, அந்த செய்கை வேற, இந்த செய்கை வேற. ஆனால் செஞ்சிருக்காரு கார்த்திகம் கொஞ்சம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். ஜிகர்தண்டால கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி கிளைமேக்ஸில் தான் கதையை உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணினா புரியும். ஒன்று லேக் இல்லாமல் எடுத்துருக்கலாம். எல்லா டேரக்டரும் சூர்யாவை செய்கிறாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சிருக்காரு, அவ்வளோதான். சூப்பராக சூர்யாவோடதும் சரி வில்லனும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். சூப்பர், ஃபீல் பண்ண மாட்டாங்க, கொடுத்த காசுக்கு ஓத்தார். கங்குவால விட்டதை குடிச்சிட்டார் இந்த தடவை. சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு படம். ரீஇன்ட்ரோ தான் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கங்குவால கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க, பட் இதில் அவ்வளோ பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. தமிழுக்கே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் ஆனால் வேறு லெவல் ப்ரோ, அவரோட பெஸ்ட்டு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் டு எண்ட்
எண்டிங் வரையும் நல்லா எங்கேஜிங்காக போயிட்டே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூர்யாவோட கம்பேக்னே சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கங்கோவோட பெட்டர் தான், கங்கோவோட பெட்டர் தான். கார்த்திக் சுப்ராஜ் அவரோட வேலையை காமிச்சாரு. அண்ணா இஸ் பேக்கு, எல்லாமே பக்கா. எடிட்டிங்லேருந்து ஃபைட்டிங்கு, டான்ஸிங்கு, எல்லாமே டேரக்ஷனு, டிஓபி எல்லாமே பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும் சூர்யா அண்ணாக்கு. கண்டிப்பாக சூர்யா அண்ணா கங்குவால் என்ன விட்டாரோ அதை இங்கே பிடிச்சிட்டாரு. படத்தை சொல்கிற மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டாரு, எல்லாரோட பல்ஸை பிடிச்சிட்டு வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாரு. சூப்பராக இருந்துங்க, ரொம்ப நல்லா இருந்து, சூப்பர் படம், கதை நல்லா இருந்து, சூர்யா சார் ஆக்டிங் நல்லா இருந்து, பாட்டும் நல்லா இருந்து. கார்த்திக் சுப்ராஜ் படம் இதை விட வெயிட்டாக இருக்குது இந்த படம். நல்லா இருக்கு படம், தரமாக இருக்குது, எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாருங்க, சூர்யா நடிப்பு வந்து சூப்பராக இருக்கு, வந்து பாருங்க. நடிப்பு உண்மையாக பிரிச்சுட்டு பாட்டு சந்தோஷ் நாயர் வச்சு செஞ்சிருக்கா போல, பாட்டு வெயிட் ஆகுது, வந்து தரமாக பாருங்க படத்தெல்லாம். அண்ணா ஆஸ் யூசுவல் சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது கம்பேக் தான். ஆன்லைனில் டயர் 2 சொல்லிட்டுனால இந்த படத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கே வர மட்டும் பாருங்க. கங்குவாக்கு அப்புறம் கங்குவாவை மறந்துடுங்க. இந்த ரெட்ரோவோட இல்லை ரீஇன்ட்ரோ தலைவனோடது. கண்டிப்பாக சூர்யா யாருன்னு இதில் காட்டியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, அண்ட் வில்லன் கேரக்டர் ரைட்டிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு, அது ரொம்ப இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் ப்ளஸ் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். சீரியஸ்லி சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். ஸ்டோரி நம்ம வந்து ஸ்டோரியாக கேட்கும்போது நார்மலாக தான் தெரியும், பட் மேக்கிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மேக்கிங் வந்து இதில் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே பெட்டராக இருக்குது, பட் எங்கேயுமே லேக் தெரியாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு கத்தி தொண்டை போயிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஃபைட் பிஜிஎம் ஒன்று இருக்குது, ஓஎஸ்டி விட்டால் நல்லா இருக்கும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். சாங்ஸ் ஒரு குட் ப்ரோ, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு.